அண்மைச் செய்தி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான உத்தரவினை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடிவடையும் வரை அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவை எதிர்த்து மேல்முறை செய்திருப்பதாகவும் விசாரணை நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தீர்ப்பினை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜியின் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை ஜூலை 16ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்.